குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்களில் கலவைகள் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தனிமங்களின் வேதியியல் அடிப்படையிலான சேர்க்கையில் உருவாவது சேர்மம் என்று அறியப்படுகிறது. அதாவது தனிமங்களின் வேதியியல் அடிப்படையிலான சேர்க்கை, அதாவது தனிமம்னா ஹைட்ரஜன் மட்டும் இன்னொரு ஹைட்ரஜன் அந்த மாதிரி இருக்கிறது, 2 ஹைட்ரஜன் அல்லது 3 ஹைட்ரஜன் அந்த மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் சேர்ந்துருந்தது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சேர்மம்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு H2O அப்படின்னு தெரியும். அதில் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் வேதியியல் முறைப்படி இணைஞ்சிருக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். கலவைகள் உருவாவது என்பது கீழே குறிப்பிட்டவாறு நிகழும் இயற்பியல் சேர்க்கை ஆகும். அதாவது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு 22 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கம் மற்றும் தாமிரம், தங்கம் மற்றும் காட்மியம் கலவைகள். இப்போ நம்ம தங்க நகையெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, மொத்தமாக நம்ம ஒரு தங்கம், தூய தங்கம் அப்படின்னா அது 24 கேரட், அதாவது 24 கேரட் தங்கத்தை தான் நம்ம தூய தங்கம்னு சொல்லுவோம். அதில் 24 கேரட்டும் தங்கம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆபரணங்கள், தங்க நகைகள் இருக்கு இல்லையா, அது 22 கேரட் தங்கம். மீதி இருக்கக்கூடிய 2 கேரட்டில் ஒன்று தாமிரம் மிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா காட்மியம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு சோடாவில் உள்ள நீர். அப்போ பார்த்தீங்கன்னா சோடா குடிச்சிருப்பீங்க எல்லாரும், அதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அது இல்லாமல் நீர் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, நிறமூட்டி, இனிப்பு இது எல்லாம் கலந்துருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேர்மம். ஒரு தனிமம் மற்றும் ஒரு சேர்மத்தினை இணைத்தல். ஒரு தனிமம் அல்லது ஒரு சேர்மம் 2 இணைக்கிறோம் அப்படின்னா ஒரு தனிமம்ங்கிறது அயோடின். அயோடின் டிஞ்சில் காணப்படும் ஆல்கஹாலில் உள்ள அயோடின். அடுத்தது கலவைகளை பிரித்தல். இது வரைக்கும் நம்ம கலவைகள்னால் என்னென்னு பார்த்தோம். இதில் 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்று 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைஞ்சிருக்கிறது, அதுக்கு எக்ஸாம்பிள் இது. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைஞ்சிருக்கிறதையும் நம்ம என்ன சொல்லலாம், கலவைகள்னு சொல்லலாம். ஒரு தனிமம் ஒரு சேர்மம், ஒரு தனிமமும் இருக்கலாம் ஒரு சேர்மமும் இருக்கலாம், 2 சேர்ந்துருக்கிறதையும் நம்ம என்னென்னு சொல்லலாம், கலவைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம கலவைகளை பிரித்தல். கலவைகளை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா கலவைகளையும் அவை அமைந்துள்ளவாறு அப்படியே பயன்படுத்த இயலுமா, இல்லையேல் கலவைகளின் பகுதி பொருட்களை பிரிப்பது அவசியமா. கலவைகள் எந்த ரேஷியோவில் வேணாலும் கலந்துருக்குன்னு நம்ம படித்தோம். இதில் கலவைகளை நம்ம கண்டிப்பாக பிரிக்கிறது அவசியம்தான். ஏன்னா கலவைகளை நம்ம அப்படியே எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்டு நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் பல பொருட்கள் மற்ற பொருட்களுடன் கலந்தே காணப்படுகிறது. பாருங்கள், காபி மற்றும் ஐஸ்கிரீம் போன்றவை கலவைகளாகவே எடுத்துக்கொள்ளலாம். அவற்றின் பகுதி பொருட்களை பிரிக்க வேண்டியதில்லை. உலோகங்கள் பூமியின் மேற்பரப்பில் தாதுக்களாக அமைந்துள்ளது. தூய உலோகத்தினை நாம் பெற வேண்டும் எனில் தாதுக்களை பல படிகளை உள்ளடக்கிய செயல்முறைகளை பின்பற்றி பிரித்தெடுக்க வேண்டும். இப்போ நம்ம மண்ணில் இரும்பு இருக்குன்னு படிக்கிறோம். அந்த இரும்பு நமக்கு அப்படியே கிடச்சது, அதை பல வகையான செயல்முறைகளுக்கு உட்படுத்தி தான் நம்ம அதிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்கிறோம். எனவே பிரித்தெடுத்தல் என்றால் என்ன, இதில் பிரித்தெடுத்தல்ங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு கலவையிலிருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரித்தெடுக்கும் முறைக்கு பிரித்தெடுத்தல் என்று பெயர். உண்மையான பண்புகள் மற்றும் பயன்பாட்டினை அறிய பொருட்களை பிரித்தல் அவசியம். ஒரு பொருளோட உண்மையான பயன்பாட்டை அறியணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக பிரிச்செடுக்கிறது ரொம்ப அவசியம். எல்லா கலவைகளையும் அவை அமைந்துள்ளவாறு அப்படியே பயன்படுத்த இயலுமா, முடியாது. பாருங்கள், கலவைகளில் உள்ள மாசுக்களையும் தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களையும் நீக்குதல். தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அரிசியில் உள்ள கற்களை நீக்குதல். நம்ம நெல்லிலேருந்து அரிசி எடுக்கிறோம், அரிசி மட்டுமா வருது, அது கூட சேர்ந்து கல், உமி அது எல்லாமே சேர்ந்து தான் வருது. அப்போ அதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால் அதிலிருந்து கற்களை நீக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளினை அதன் மற்ற பகுதி பொருளிலிருந்து தனித்தெடுத்தல். எடுத்துக்காட்டு பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் பெறுதல். பெட்ரோலியத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட பல பொருட்களை நம்ம பிரிச்செடுக்கலாம். கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க பெட்ரோலியத்தை. அதுலேருந்து தான் நமக்கு பெட்ரோல் கிடைக்கிது. ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுதல். ரொம்ப சுத்தமான தங்கமாக எடுக்கணும் அப்படின்னா தங்கச்சுருக்கத்திலிருந்து தங்கம் பெறுதல். அடுத்தது, நாம் செல்வியின் குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்வோமா. ஒரு நாள் காலை 7 மணிக்கு செல்வியின் குடும்பம் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் வீட்டு சமையலறையில் செல்வியின் தாயார் குடும்ப உறுப்பினர்களுக்காக தேநீர் தயாரித்து கொண்டிருந்தார். செல்வியின் பாட்டி தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்து கொண்டிருந்தார். அவளுடைய தந்தையும் மாமாவும் அறுவடைக்கு பின் களத்தில் நெல்மணிகளை சேகரித்து கொண்டிருந்தனர். செல்வி அவளுடைய
உதவி புரியும் வண்ணம் அரிசியிலிருந்து கல்லை நீக்கி கொண்டிருந்தாள். செல்வியின் தம்பி பாலு அவனுடைய நண்பன் கொடுத்த காந்தத்தினை கொண்டு மணலில் ஆர்வமுடன் உருட்டி விளையாடி கொண்டிருந்தான். செல்வியின் குடும்ப உறுப்பினர்கள் ஈடுபட்ட பல்வேறு செயல்பாடுகளை உமது குறிப்பேட்டில் பட்டியலிட முடியுமா? பாருங்க, அவங்க குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க என்னென்னலாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பட்டியலிட முடியுமான்னு கேட்குறாங்க. மேற்கண்ட செயல்பாடுகளில் அடங்கியுள்ள பல்வேறு பிரித்தெடுத்தல் முறைகளையும் மேலும் சில பிரித்தெடுத்தல் முறைகளையும் ஆராய்வோம் வாருங்கள். கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை பொறுத்தே கலவைகளை பிரித்தெடுக்கும் முறை தேர்வு செய்யப்படுகிறது. அதில் என்ன பகுதி பொருட்கள் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பிரித்தெடுத்தல் முறைகளை நம்ம பயன்படுத்தணும். அதாவது பொருட்களின் அளவு, வடிவம், இயற்பியல் தன்மைனா அதாவது திடப்பொருளா, திரவப் பொருளா, வாயு பொருளாங்கிறத பார்த்துக்கணும். பொறுத்து பிரித்தெடுத்தல் முறை தேர்வு செய்யப்படுகிறது. செல்வியின் தாயார் தேநீரிலிருந்து தேயிலை தூளை பிரிப்பதற்கென வடிகட்டியை பயன்படுத்தினார். வடிகட்டி பெரிய அளவிலான தேயிலை தூளை தன்னகத்தை கொண்டு தெளிந்த தேநீர் கரைசலை மிகச்சிறு துளை வழியே வெளியேற்றும். இதற்கு வடிகட்டுதல் என்று பெயர். பாருங்க, வடிகட்டிய பிறகு தேயிலை தூளை என்ன செய்வீர்? தூக்கி எறிவீர்களா? அவற்றினை மீள பயன்படுத்தும் முறை ஒன்றினை உங்களால் பரிந்துரைக்க முடியுமா? ஒரு சல்லடை என்பது வடிகட்டியை போன்ற அமைப்பாகும். அந்த தேயிலை தூள் வடிகட்டணும் இல்லையா, அதை எங்கே போடலாம்? நம்ம வீட்டில் பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு போட்டோன்னா அது உரமாக பயன்படும். ஒரு சல்லடை என்பது வடிகட்டியை போன்ற அமைப்பாகும். வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு சலித்தல் என்று பெயர். எடுத்துக்காட்டு: மாவிலிருந்து தவிடு நீக்குதல், மணலிலிருந்து சரளைக்கல்லை நீக்குதல். கட்டுமான இடங்களில் மணலிலிருந்து சரளைக்கல்லை நீக்குவதற்கு கம்பி சல்லடை பயன்படுத்தப்படுகிறது. செயல்பாடு 5. சிந்தித்து கண்டறிக. மாவிலிருந்து தவிடை நீக்குதல் சரியா? உமது விடையினை உனது குறிப்பேட்டில் எழுதுவோம். மாவிலிருந்து தவிடை நீக்குதல் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதான். அதை எப்படி பண்ணலாம்? சலித்தல் முறையில். மிகச்சிறிய அளவிலான கரையாத திடப்பொருளை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க கடைதல் என்ற முறையினை கையாளலாம். அதாவது தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல் கலவையானது கடைதல் முறைப்படி எடுக்கப்படுகிறது. இதில் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன படிக்கணும்னா, சலித்தல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு இது வரைக்கும் எழுதுனா போதும். அடுத்தது இங்கே வடிகட்டுதல் என்றால் என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, வடிகட்டி இங்கே பாருங்கள், இதிலேருந்து இது வரைக்கும் இதுதான் இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய ஹோம்ஒர்க். தேங்க்யூ.